மாடியில் டெரஸ் மேல் ஜிஐ மெட்டல் ஷீட் ரூஃப் அமைப்பதற்கும் இரு பக்கங்களிலும் உள்ள அடுத்த வீட்டு ஜன்னல்களால் ஏற்படும் தனியுரிமை, பிரைவசி மற்றும் மழை தண்ணீர் உள்ளே வராமல் தடுப்பது குறித்த நடைமுறை சார்ந்த பிராக்டிகல் ஆலோசனைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. சரியான திட்டமிடல் பிளானிங் இல்லையெனில் கசிவு லீக்கேஜ் ஏற்பட வாய்ப்புள்ளது. படிப்படியாக புரிந்து கொள்ளும் வகையில் இந்த ஆலோசனைகள் உள்ளன. 1. ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் அமைப்பு. முதலில் MS ஸ்டீல் ஃப்ரேம் ஆங்கிள் பைப் பயன்படுத்த வேண்டும். ரூஃப்க்கு குறைந்தபட்ச சாய்வு ஸ்லைட் ஸ்லோப் கொடுக்க வேண்டும். தண்ணீர் வடிவதற்காக ஒரு பக்கம் கீழே சாய்வு இருக்க வேண்டும். சமமாக பிளாட் போடக்கூடாது. அப்படி போட்டால் தண்ணீர் தேங்கும். சிறந்த சாய்வு பெஸ்ட் ஸ்லோப் 3 முதல் 4 வரை அடிக்கு 1 இன்ச் சாய்வு இருப்பது நல்லது. 2. பக்கச் சுவர்களை மூடுதல். சைட் க்ளோசிங் மைனஸ் லெஃப்ட் மற்றும் ரைட் வால்ஸ். இதுதான் நீங்கள் குறிப்பிடும் முக்கிய பிரச்சனை. ஆப்ஷன் 1 சிமெண்ட் போர்ட் பை AAC பிளாக் பை செங்கல் சுவர் அரை சுவர் கட்டி அதன் மேல் ஷீட்டால் மூடலாம். இது உறுதியானது மற்றும் தனியுரிமைக்கு சிறந்தது. ஆப்ஷன் 2 முழு உயரத்திற்கும் GI ஷீட் டைப் பக்கவாட்டில் சைட் கிளாடிங் பயன்படுத்தலாம். ஷீட் மூட்டுகளை ஜாயின்ஸ் ஒன்றின் மேல் ஒன்று ஓவர்லாப் வைத்து ஸ்க்ரூ போட வேண்டும். 3. தண்ணீர் கசிவு வாட்டர் லீக்கேஜ் ஏற்படாமல் தடுக்கும் முறைகள். இது மிகவும் முக்கியமான பகுதி. கருப்பு நிற டிக் சின்னம் ஷீட் ஓவர்லாப். ஒவ்வொரு ஷீட்டும் 1 முதல் 1.5 வரை அடி வரை ஒன்றை ஒன்று இடித்து ஓவர்லாப் ஆகியிருக்க வேண்டும். ஸ்க்ரூ போடும் இடங்களில் ரப்பர் வாஷர் பயன்படுத்த வேண்டும். கருப்பு நிற டிக் சின்னம் வால் ஜாயிண்ட் சீலிங். ஷீட்டும் சுவரும் இணையும் இடங்களில் சிலிகான் சீலண்ட் PU சீலண்ட் பயன்படுத்த வேண்டும். இதுவே கசிவை நிறுத்தும் முக்கிய காரணியாகும். கருப்பு நிற டிக் சின்னம் ஃபிளாஷிங் முக்கியம். சுவர் மற்றும் ஷீட் சந்திக்கின்ற இடங்களில் GI ஃபிளாஷிங் ஸ்ட்ரிப் போட வேண்டும். இது இல்லையெனில் கண்டிப்பாக தண்ணீர் உள்ளே வரும். 4. மழை தண்ணீர் ரெயின் வாட்டர் வெளியேற வழி. கீழே கட்டர் தண்ணீர் கால்வாய் அமைக்க வேண்டும். ஒரு பக்கத்தில் டவுன் பைப் கொடுக்க வேண்டும். இல்லையெனில் தண்ணீர் பின்புறமாக பேக்ஃப்ளோ தேங்கும். 5. முழுமையாக அடைக்க வேண்டுமென்றால் முன்புறத்தில் ஃப்ரண்ட் சைட் டோர் கூட்டல் ஷீட் அல்லது கிரில் கூட்டல் ஷீட் காம்போ பயன்படுத்தலாம். மேல் பகுதியில் டாப் இடைவெளி கேப் இருந்தால் ஃபோம் ஃபில்லிங் கூட்டல் சீலண்ட் பயன்படுத்த வேண்டும். முக்கிய குறிப்புகள் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். அடுத்த வீட்டு ஜன்னல் இருக்கும் பக்கத்தில் நேபர் விண்டோ சைட் இடைவெளி வைக்க வேண்டாம். பிரைவசி பிரச்சனை வரும். குறைந்தபட்சம் 6 முதல் 7 வரை அடி உயரம் வரை மூட வேண்டும். வெப்பத்தை குறைக்க ஹீட் ரெடியூஸ் PU கோட்டட் ஷீட் சாண்ட்விச் பேனல் பயன்படுத்துவது சிறந்தது. எளிமையான சுருக்கம் சிம்பிள் சமரி. சாய்வான கூரை ஸ்லோ ப்ரூஃப். ஒன்றின் மேல் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஷீட்ஸ் ஓவர்லாப் ஷீட்ஸ். பக்கவாட்டில் முழுமையாக மூடுதல். சைட் ஃபுல் க்ளோஸ் மைனஸ் ஷீட் பை வால். ஃபிளாஷிங் கூட்டல் சீலண்ட் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். தண்ணீர் வெளியே போக கட்டர். சார், நீங்கள் குறிப்பிடும் வலது பக்க இடைவெளி ரைட் சைட் கேப் பற்றி தெளிவாக புரிந்து கொண்டேன். அந்த இடத்தில்தான் பொதுவாக பிரச்சனை வரும். நேரடியான பதில் ஆம். அந்த இடைவெளியை அப்படியே விட்டுவிட்டால் மழை தண்ணீர் கண்டிப்பாக உள்ளே வரும். அந்த இடைவெளி ஏன் பிரச்சனை? ரூஃப் ஷீட் முடியும் இடத்திற்கும் பக்க சுவருக்கும் சைட் வால் நடுவில் இடைவெளி உள்ளது. காற்று வீசும்போது தண்ணீர் பக்கவாட்டில் உள்ளே தள்ளப்படும். அதை எப்படி சரி செய்ய வேண்டும்? கருப்பு நிற டிக் சின்னம் மெத்தட் 1 ஃபிளாஷிங் பெஸ்ட் சொல்யூஷன். அந்த இடைவெளியின் மேல் L வடிவ GI ஷீட் ஃபிளாஷிங் போட வேண்டும். அதன் ஒரு பக்கம் சுவருடன் வால் இணைக்கப்பட வேண்டும். மற்றொரு பக்கம் ரூஃப் ஷீட்டின் மேல் ஓவர்லாப் ஆகி இருக்க வேண்டும். இதனால் தண்ணீர் கீழே வழிந்து போகும், உள்ளே வராது. கருப்பு நிற டிக் சின்னம் மெத்தட் 2 சீலண்ட் மட்டும் போதாது. சிலிகோன் மட்டும் பயன்படுத்தினால் 6 மாதம் அல்லது 1 வருடம் கழித்து விரிசல் கிராக் ஏற்படும். மீண்டும் கசிவு லீக்கேஜ் வரும். எனவே ஃபிளாஷிங் கூட்டல் சீலண்ட் இரண்டையும் சேர்த்து பயன்படுத்த வேண்டும். கருப்பு நிற டிக் சின்னம் மெத்தட் 3 சைட் க்ளோசிங் ஷீட். அந்த வலது பக்க இடைவெளியை ரைட் சைட் கேப் முழுமையாக சிறிய செங்குத்தான வெர்டிகல் ஷீட் துண்டுகளை வைத்து அடைக்கலாம். கூடுதலாக செய்ய வேண்டியது ரூஃபின் ஓரத்தில் கட்டர் வாட்டர் சேனல் அமைக்க வேண்டும். இல்லையெனில் தண்ணீர் சுவரில் பட்டு உள்ளே வரும். எளிமையாக நினைவில் கொள்க, இடைவெளி இருந்தால் சமன் தண்ணீர் வரும். ஃபிளாஷிங் போட்டால் சமன் பிரச்சனை தீரும்.